விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் தளபதிகளான கருணாவும் பிள்ளையானும் 21 ஆண்டு இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் இணைந்துள்ளனர். பிள்ளையான் என அறியப்படும் முன்னாள் அமைச்சர் சந்திரகாந்தன் நடத்தி வரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும், கருணா அம்மான் என்று அறியப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் நடத்தி வரும் தமிழ் ஐக்கிய சுதந்திர முன்னணியும் அரசியல் கூட்டணி அமைத்துள்ளன. இதற்கான ஒப்பந்தம் மட்டக்களப்பில் கையெழுத்தானது. இதன் பின்னர் பேசிய கருணா, விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைமையின் தவறான முடிவால்தான் தாங்கள் அந்த அமைப்பிலிருந்து வெளியேற நேர்ந்தது என்று குறிப்பிட்டார். விடுதலை புலிகள் இயக்கத்தை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றவர்கள் உண்மையில் தாங்கள்தான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு மாகாண தமிழர் நலனுக்காக இருவரும் தங்கள் முரண்பாடுகளை புறந்தள்ளிவிட்டு இணைந்ததாக பிள்ளையான் கூறினார். கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற பெயரில் உருவாகியுள்ள புதிய கூட்டணியில் ஏற்கனவே முன்னாள் அமைச்சரான சதாசிவம் யாழேந்திரன் தலைமையிலான முற்போக்கு தமிழர் கழகமும் இணைந்துள்ளது. இந்த கூட்டணி மே 6ஆம் தேதி நடைபெறும் உள்ளாட்சி தேர்தலில் களம் காண உள்ளது.